மேட்டூரில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மக்கள் சிறப்பு பூஜை செய்து நீராடி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அந்த காவிரி கரையோரம் இருக்கிற விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தற்போது மேட்டூர் அணையில ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் புதுமண தம்பதியினரும் இன்று காலை புனித நீராடி சிறப்பு பூஜைகள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்க நேரடி காட்சி நீங்க பார்க்கலாம். தற்போது அதாவது மேட்டூர் அணையில் இருக்கிற அந்த காவிரி கரையோரம் இருக்கு, அதாவது பூங்கா அருகில் இருக்கிற இந்த காவிரி ஆற்றங்கரையில ஆயிரக்கணக்கானோர் தற்போது புனித நீராடி தற்போது சிறப்பு பூஜைகள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது தட்சிண புண்ணிய நதி நீர் சொல்லப்படுகிற இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் வந்து ரொம்ப உற்சாகத்தோட பொதுமக்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது சிறப்பு பூஜைகளை செஞ்சு இன்னைக்கு காலையில, அதாவது விடிய காலையில் முதலே வந்து ஏராளமானோர் வந்து இந்த காவிரி கரையோரம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் கல்படங்கம் ஆகிய பகுதிகளில் வந்து காலையில முதல்ல ஏராளமானோர் வந்து குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆடிப்பெருக்கு அமாவாசை மற்றும் குரு பெயர்ச்சி ஒரே நாள்ல இன்னைக்கு வந்து வரதால வந்து வழக்கத்தை விட அதிகமானவர்கள் வந்து இங்க வந்து குமிஞ்சிருக்காங்க. தற்போது இது பாதுகாப்பு பணிக்காக சேலத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து பாதுகாப்பாக குளிக்கும்படி வந்து அறிவுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மேட்டூர் அணையிலிருந்து தற்போது வந்து 2000 கனஅடி தண்ணீர் வந்து ஆடிப்பெருக்காக தற்போது திறந்துவிடப்பட்டது. தமிழக முதல்வர் கடந்த 26ஆம் தேதி 5000 கனஅடி தண்ணீர் வந்து திறந்துவிட உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது 2000 கனஅடியாக குறைக்கப்பட்டு வருகிறது. தற்போது மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அண்ணா பூங்கா, காவேரி பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறை தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போது இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்காக வந்துள்ள புதுமண தம்பதி நம்ம இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க உங்க ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் புதுசாக வந்திருக்கீங்க, எந்த மாதிரியான சிறப்பு பூஜைலாம் ஈடுபட்டிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அங்கே இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆனோம். அதனால் இப்போ அந்த மாலை விடுறது அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வாங்க அதுக்காக வந்திருக்கோம். க்ரௌடு நிறையா பேர் வந்திருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு க்ரௌடோட மிங்கிளாகி வர்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அம்மா நீங்க சொல்லுங்க, இந்த உங்க முதல் கல்யாணம் புதுசாக வந்திருக்கீங்க, எந்த மாதிரியான சிறப்பு பூஜைகள்லாம் அங்கே ஈடுபட போறீங்க? எனக்கு எதுவும் தெரியல, பட் மாலை விடுறதுக்காக வந்திருக்கோம். இனிமேல் பண்ணாதான் தெரியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த ஆடிப்பெருக்கு விழால ஆடிப்பெருக்கு குரு பயிற்சி எல்லாமே சேர்ந்து குறிப்பா வந்து ஆடி செவ்வாய் இன்னைக்கு வரதால வந்து எப்படி நினைக்கிறீங்க இந்த விழா? நல்லா இருக்குங்க, எல்லாம் கூட்டம் நிறைய வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. இங்க வந்தா புதுசா கல்யாணம் அன்னைக்கு கூட்டி வந்திருக்கோம், மகன் கூட்டிட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கு, எல்லாம் சனம் நிறைய இருக்காங்க, நல்லா இருக்கு. எந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் இங்க நடத்துறீங்கம்மா? முனிப்பன் இருக்குங்க, முனிப்பனுக்கு பூசை கொடுப்போம். நல்லா இருக்கும். இங்க வந்தா நாங்க வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம், நல்லா இருக்குங்க. குறிப்பா மேட்டூர் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மற்றும் புதுமண தம்பதியினரும் குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா இங்க மேட்டூர்ல இருக்கிற அந்த முனியப்பன் கோயில்ல வந்து பொங்கலிட்டும் சிறப்பு பூஜைகள் செய்தும் தொடர்ந்து வந்து வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதாவது தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து ஏராளமானோர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், மேட்டூர்.